எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு வீக்கெண்ட் ரிப்போர்ட்டுங்க. ஸோ வழக்கமா வீக்கெண்டுகளில் நம்ம பெருசா மார்க்கெட்டை கவனிக்க மாட்டோம், தேவையில்லையும் இல்லை. ஏன்னா வீக்கெண்டுகளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல எவ்வளவு பெரிய நியூஸ் நடந்தாலுமே நம்மளால இமீடியட்டா பொசிஷன் எடுக்கவோ அல்லது ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க பொசிஷனையோ மாற்ற முடிய போறது இல்லை. நம்ம எப்படி இருந்தாலும் மார்க்கெட் திங்கக்கிழமை ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பொசிஷன்ஸை நம்ம கை வைக்க முடியும். பட் இருந்தாலுமே இந்த வீக்கெண்ட் வந்து ரொம்பவுமே சிவியரான ஒரு வீக்கெண்டா இருக்கு. வழக்கமா ஒவ்வொரு வீக்கெண்ட்லயும் ட்ரம்ப் ஒவ்வொரு சர்ப்ரைஸை பதுக்கி வச்சுக்கிட்டே இருப்பார். இந்த வீக்கெண்டை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுத்தது சர்ப்ரைஸ் இல்லை, அவர் கொடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு வார். இத வார்னு வர்ணிக்கிறத காட்டிலும் இதை விட பெருசா எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியல. நம்ம எவ்வளவோ பேசலாம், இதுல பொலிட்டிக்கலாவும் நிறைய பேசலாம். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் பேசிக்கலாம் அப்படின்னு ஈரான் அமைச்சர் அனுப்பிச்சு விட்டுட்டு இந்த வாரமே தாக்குதல் நடத்த வேண்டிய கட்டாயம் அல்லது எதை டைவெர்ட் பண்றதுக்கான இந்த தாக்குதல் அப்படிங்கிறத பொலிட்டிக்கலாவும் டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல ஒரு வாரத்துல அடுத்த வாரத்துல பேச்சுவார்த்தை இருக்கும்போது ஒரு வாரத்திலேயே ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தயாரிச்சிட போகுது அல்லது ஒரு வாரத்துல யுரேனியத்தை செறிவூட்டிய போகுதா அப்படிங்கிற கேள்விகளையும் நிறைய பேர் வைக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் இதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஓகே, அது போனோம்னா நம்ம நேத்து ஹிலாரி கிளின்டன் அவங்க கொடுத்த வாக்குமூலம், ஃபைல்ல கொடுத்த வாக்குமூலத்திலிருந்து நம்ம நிறைய விஷயங்கள் பொலிட்டிக்கலா அதில் பேசலாம். பட் வந்து பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் பண்றதுக்கு நிறைய சேனல்கள் இருக்கு. நம்ம மார்க்கெட்ல என்ன இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுவோம். எக்கனாமிக் இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத பத்தி பேசலாம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்குமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளത്തെ மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசா சொல்றதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இங்க கேப் டவுன் தான் ஆகப்போகுது மார்க்கெட்ல. ஸோ அதுல எல்லாம் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. மார்க்கெட்ல கேப் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்தடுத்த பியர் மார்க்கெட்ஸோட சப்போர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்ச நேரத்துல பேசிடுவோம். பட் அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இஷ்யூ என்ன அப்படின்ற வாரம் பொறுத்த வரைக்கும்னா, கிட்டத்தட்ட ஆல்ரெடி சுப்ரீம் லீடரை ஈரானோட சுப்ரீம் லீடர் இழந்துட்டதுனால, அவர் இழந்துட்டதா அபிஷியலா ஈரான் ஊடகங்களும் வெளியிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்பும் ஆல்ரெடி ட்வீட் பண்ணிட்டாரு. இப்போ இடைக்கால சுப்ரீம் லீடர் வந்து ஆரிஃப் அப்படின்னு ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் தலைமையில கவுன்சில் மூவ் ஆகுது. அதே நேரத்துல ஈரான் வந்து இதுக்கு நாங்க ரிவெஞ்ச் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய தலைவர்களும் அங்க பேசி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, ஈரான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா தன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற அரபு நாடுகள் மேலையும் தாக்குதலை நடத்துறதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அண்ட் ரெண்டாவது, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்நெட்ல நிறைய ஏஐ வீடியோக்களும் பரவிக்கிட்டு இருக்கு. ஓகே, நிறைய வார் சினாரியோ வார் வீடியோக்களை நீங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப்கள்ல பார்க்கலாம். அது எல்லாமே உண்மையானது கிடையாது. நிறைய ஏஐ வீடியோக்கள் இதுல பரவுது. முக்கியமா நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா மேல ஏர்பிளைன் மோதுற மாதிரி எல்லாம் ஏஐ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். ஓகே, இங்க முதல்ல இந்த வீடியோ போடுற எல்லாத்துக்குமே நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, ஈரான்ல நிறைய மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஈரான் மட்டும் இல்ல, ஈரான் சுத்தியும் நிறைய உயிரிழப்புகள் நடந்துட்டு இருக்கு. அங்க நிறைய என்ன நடக்குதுன்னே தெரியாத நிறைய குழந்தைகளும் இழக்கிறாங்க, நிறைய உயிரிழப்புகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஏதோ வார் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யத்துக்கான நியூஸ் இல்ல ஒரு வியூஸ்க்காக நீங்க என்ன வேணாலும் ஏஐ வீடியோ போடலாம் அப்படிங்கிற அந்த மனநிலையிலிருந்து வெளியே வந்துருங்க. இங்க உயிரிழப்புகள் நடந்துட்டு இருக்கு, ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த யுத்தத்துக்கான பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இதெல்லாத்தையும் நிறைய சேனல்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் நம்மளுமே இங்க மெச்சூரிட்டியா நடந்துக்கணும். ஸோ அந்த ஏஐ வீடியோக்கள் அந்த அளவுக்கு பெருசா பரப்பாதீங்க. சும்மா ஏதோ கண்டென்ட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக மாத்தி ஏதோ ஒன்றை போட்டு எதிரையோ ஒன்று டைப் பண்ணி ஏதோ ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி, சரி ஓகே, இப்போ வார் இம்பாக்டுக்கு வருவோம். நம்ம வார் இம்பாக்டை பொறுத்த வரைக்குமே வார் வந்து ஈரானோட சுப்ரீம் லீடர் முடிஞ்சிட்டனால வார் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. இந்த வார் தொடர்ந்து கன்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அதுல முக்கியமா வந்து இந்த ஹார்முஸ் ஜலசந்திய பார்ஷியலா க்ளோஸ் பண்ணிட்டதா ஈரான் பத்திரிகைகள் வெளியிடுது, இல்ல முழுசாவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் பேப்பர்ஸ் இல்ல க்ளோஸ் எல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரியும் அமெரிக்க பத்திரிகைகள் வெளியிடுது. பட் வந்து என்னன்னா, இப்போதைக்கு ஈரான் வந்து இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை க்ளோஸ் பண்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இதனால வந்து எப்படி இருந்தாலும் உலக அளவுல ஆயில் சப்ளை பெரிய அளவுல தடைப்படும். அதே நேரத்தில் ஒப்பக் வந்து ஆயில் ப்ரொடக்ஷனை நாங்க இன்க்ரீஸ் பண்றோம் மார்க்கெட்டை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாட் எவர் இட் இஸ், இப்போதைக்கு ஈரான் ஆக்சுவலா அமெரிக்காவோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு கட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா,
இந்த மாதிரி ஈரானோட சுப்ரீம் லீடரை அவங்க கொண்டுட்டாவே பெரிய அளவில் வார் நின்றுரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சு அமெரிக்காவுக்கு. ஏன்னா ட்ரம்ப் பேசும்போதும் கூட நிறைய வந்து ஈரான் சோல்ஜர்ஸ் வந்து எங்கிட்ட அடைக்கலம் கேட்குறாங்க, சரண்டர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில டைலாக்லாம் விட்டுருந்தாரு. பட் இது அந்த மாதிரி நடக்கிற மாதிரி தெரியல. ரியாலிட்டி பார்க்கும் பொழுது நம்மளும் நேர்லலாம் போய் பார்க்கறதுல வரக்கூடிய எல்லா நியூஸ் பேப்பர்ல அல்லது டிவிகளில் பப்ளிஷ் ஆகிற நியூஸ் எல்லாத்தையும் ஒட்டுக்கா வச்சு அனலைஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு தெரியுது. ஆனா ஒண்ணு, இந்த நியூஸையுமே நீங்க யுஎஸ் நியூஸ் பேப்பர்களில் நியூயார்க் டைம்ஸ் இல்ல ப்ளூம்பர்க்ல படிச்சுட்டு இந்தியன் சிஎன்பிசி டிவி 18 இந்த நியூஸை கேட்டுட்டு ஈரானிய வெப்சைட்டுகளில் போய் இந்த நியூஸை செக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா இது எல்லாத்தையும் கலெக்டிவா நம்ம மார்க்கெட் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஈரான் வந்து ஹார்முஸ் ஜலசந்தியை க்ளோஸ் பண்றதுக்கான மூவ்ல இருக்காங்க, அல்லது ஆல்ரெடி பார்ஷியலா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஈரான் கம்பெனிகளுடைய சிப்ஸ் எதுவும் போகல. ரெண்டாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையை வந்து என்னன்னா, அந்த ரூட்ல கொடுக்கக்கூடிய அந்த ஷிப் இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி ஹைப் பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கண்டெய்னர் ஷிப்புகள் மேற்கொண்டு நகர முடியாம குட்ஸ் முடங்கி இருக்கிறதா இந்திய ஊடகங்களே அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 300க்கும் மேற்பட்ட ஷிப்புகளுக்கு இன்சூரன்ஸ் மறுக்கப்பட்டிருக்கு. ஜவஹர்லால் போர்ட்ல இருந்து எந்த ஒரு கண்டெய்னருமே மூவ் ஆகாம இங்க குட்ஸ் எல்லாமே போர்ட்லயே தேங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது போக இந்த ஆயில் சப்ளையோட ரிஸ்க் வந்து பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. ஸோ ஓவராலா இந்த சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் ஆயில் பிரைஸ் அதிகமாகுது. ஓகே, அதுல குழப்பம் இல்லை. ரெண்டாவது, இதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆயில் பிரைஸ் அதிகமாகுது அப்படிங்கிறதுக்காக ஆயில் மார்க்கெட் பண்ணக்கூடிய கம்பெனிகளுடைய ஸ்டாக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்லாம் ஓடாதீங்க. ஏன்னா நிறைய நாடுகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இம்மிடியட்டா ஆயில மார்க்கெட் பண்ணக்கூடிய கம்பெனிகள் வந்து இந்த ஆயில் பிரைஸ் ஹைக்க டேலி பண்றதுக்காக உடனே ரீட்டைல் பிரைசஸை இன்க்ரீஸ் பண்ணா அது மக்கள் தலையில வந்து விடியும். இந்தியாவிலேயே நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியாவில ஆயில மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஆயில மார்க்கெட் பண்ணக்கூடியது தான் நிறைய அதிகம். ஆயில நம்ம இருந்து இம்போர்ட் பண்ணி தான் மார்க்கெட் பண்றோம். இப்போ இந்த ஆயில் பிரைஸ் ஹைக்க டைரக்டா மக்கள்கிட்ட உடனே பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது பெரிய நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அரசாங்கத்து மேலையும். ஏன்னா உலகளவில் சூழ்நிலைகளை முக்காவாசி மக்களால் புரிஞ்சுக்க முடியாது. திடீர்னு ஒவ்வொரு நைட்ல பெட்ரோல் விலை ஏறிடுச்சு அப்படிங்கிறதா ட்ராக்கா இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா, இந்த பிரைஸை அந்த ஆயில் பிரைஸ் ஹைக்க கம்பெனிகளை ஏத்துக்க சொல்லும். கம்பெனிகள் இது ஆல்ரெடி நிறைய கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. இந்தியன் கவர்மெண்ட்லுமே இது பண்ணியிருக்கு. நிறைய ஆயில் கம்பெனிகள் வந்து சில நேரங்களில் ஆயில் பிரைஸ் ஹைக்க டைரக்டா மக்கள் மேல கொண்டு போகாம லாஸ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிகள் மேல ஏற்றுக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை நடக்கும் பொழுது ஈவன் ஆயில் பிரைஸ் ஹைக் ஆனாலுமே ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிகள் வந்து லாஸ்ல மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதனால சும்மா நாளைக்கு காலையில ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிகளை போய் பிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. அது மட்டும் கிடையாது, இதோடைய ஆஃப்டர் எஃபெக்ட் அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா, ஏரோப்ளைன் ஃபியூல் சார்ஜஸ்ல ஆரம்பிச்சு ஈவன் பெயிண்ட் விலையில் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் பாதிக்கப்படும். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ அவசரப்படாதீங்க. இது போக நீங்க யூஎஸ்ல இருந்து ப்ளூம்பர்க் கொடுத்த ஆர்டிகல் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆந்த்ரபிக்கோட ஏஐ வந்து பெரிய அளவுல யூஎஸ் மிலிட்டரி பயன்படுத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பெரிய ஆர்டிகல் போட்டிருக்காங்க. சப்போஸ் அது உண்மையா இருந்துச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ் ஏஐ ஸ்டாக் நோக்கி மறுபடியும் நகர ஆரம்பிப்பாங்க. ஆல்ரெடி ஏஐ ஸ்டாக் பெருசா அடி வாங்கிட்டு இருக்கு இப்போ. ஏன்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவுல இப்போதைக்கு லாபம் இல்லை அப்படிங்கிறதுனால. பட் டிஃபென்ஸ்ல அதை வெப்பனைஸ் பண்ணியிருக்காங்க யூஎஸ், இல்ல அதைய யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாம் உள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஏஐ ஸ்டாக் மேல மறுபடியும் பார்வை போக ஆரம்பிக்கும். ஸோ அதையும் நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈரானோட இப்போ என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத பேசிடுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ இடைக்கால சுப்ரீம் லீடர் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அது பிரச்சனையும் கிடையாது. ஜலசந்தி அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை பார்ஷியலா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, முழுசா க்ளோஸ் பண்றதுக்கான மூவ் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் மேலேயுமே சில தாக்குதல்களை ஈரான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வார் ஒரேடியா முடிய போற வார் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு இப்போதைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஆயில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிகளுடைய ஸ்டாக் விலை ஏறும்.
ஓகே. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆயில மார்க்கெட் பண்ணக்கூடிய கம்பெனிகள் தான் அதிகம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிங்க. இது போக நம்மளுக்கு ஏவியேஷன், டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி எல்லா செக்டார்ஸுமே அடி வாங்கும், ஐடி முதற்கொண்டு. ஓகே, வேற ஏதாச்சும் முக்கியமான விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத, நியூஸ் ஏதாச்சும் ஈரான்ல இருந்து வந்திருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட்டையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உடனடியா கோல்டு ஏறிடும் அப்படின்னு, சில்வர் ஏறிடும் அப்படின்ட்டு அதுலயும் போய் நாளைக்கு உடனே குதிக்காதீங்க. இங்க ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஓகே, என்னன்னா இந்த மாதிரியான ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், வார்கள் நடக்கும் பொழுது நார்மலா கோல்டு விலைகள் ஏறும், அது எந்த விதமான குழப்பமும் இல்லை. பட் இப்பதான் கோல்டு வந்து ஒரு பெரிய ரேலியை முடிச்சுட்டு கன்சல்டேஷன் ஜோன்ல இருக்கு. ஓகே, அதனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து கோல்டை அவாய்ட் பண்ணிட்டு யூஎஸ் பாண்டுகளை நோக்கி நகர்றதுக்கான, ட்ரெஸ்டி பாண்டுகளை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ ஒன்று கோல்டு ஏறலாம், அல்லது யூஎஸ்சி ட்ரெஸ்டி பாண்ட்ஸ் விலைகள் வந்து பீக்குக்கு போகலாம். இது ரெண்டுல எது வேணாலும் நடக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே ஒரு சராசரியான ஏற்றத்தை சந்திக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நார்மலா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல இந்த மாதிரி நடக்கும் பொழுது கோல்டு விலை பீக்குக்கு ஒரு மறுபடியும் போகும். பட் வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு பெரிய ரேலி முடிச்சிருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து மறுபடியும் கோல்டை நோக்கியே நகருவாங்களா, இல்லை யூஎஸ் ட்ரெஸ்டி பாண்ட்ஸை நோக்கி நகருவாங்களா அப்படிங்கிறது நாளைக்கு மார்க்கெட்டை பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் நம்ம. ஓகே, மார்க்கெட்டை நான் பார்த்துட்டு முடிவு இல்லை. லாங் டேர்முக்கு பண்றீங்கன்னா அது வேற விஷயம், பிரச்சனை கிடையாது. இந்த ஷார்ட் டேர்ம்ல இப்படி போய் இப்படி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ அதை யோசிச்சு முடிவெடுங்க, அது ரொம்ப முக்கியம். அது போக இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்மளுடைய கரன்சி வந்து பெரிய அளவில் அடி வாங்கும். ஆல்ரெடி இந்தியன் கரன்சி வந்து மிக மோசமாக தான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு அது நம்ம நிறையா பேசிட்டோம் நம்ம அதை பற்றி. பட் இந்த இப்போ என்ன ஆகும்னா, ஆயில் பிரைசஸ் ரொம்ப ஹைக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட ட்ரேட் டெபிசிட் வந்து மறுபடியும் ரொம்ப பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால மறுபடியுமே நம்மளுடைய ருப்பி ரொம்ப வீக்காக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 89க்கு கீழே வராத வரைக்கும் ருப்பி ஸ்டேபிளான கண்டிஷனை அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது சிரமமான ஒரு விஷயம். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, மற்றபடி வேற எதுவும் இந்த நியூஸ் வந்து ஒவ்வொரு செகண்டும் மாறிக்கிட்டே இருக்கு. நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே புதுசாக 2 நியூஸை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 75% ஆஃப் அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டதா ப்ளூம்பர்க் நியூஸ் கொடுக்குது. இப்போ கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம எதனால 2 நாள் இதை பற்றி நம்ம பேசலைன்னா, எப்படி இருந்தாலும் நாளைக்கு காலையில் இந்த நியூஸே மாறி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வார் சினாரியோங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இண்டஸ்ட்ரி ஏறும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னா, டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி ஓகே, அது எப்பவுமே இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வரும்பொழுது இவங்க விற்கிறாங்களோ இல்லையோ அதை போய் வாங்கிடுவாங்க. அதுக்காக டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியிலையுமே உடனடியா போயிட்டு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க. இது ஒரு லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ண, ஷார்ட் டேர்ம் அப்படி யோசிக்காதீங்க. இந்த சினாரியோவை ஷார்ட் டேர்ம் அப்படி அந்த கான்செப்ட்ல யோசிச்சிடாதீங்க, லாங் டேர்ம் கான்செப்ட்ஸ்ல யோசிங்க. ஓகே, நல்ல நல்ல இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த மாதிரியான சினாரியோவில் சீப் ப்ரைஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை நோக்கி கவனம் செலுத்துங்க. சும்மா ஒரு 10 நாள் 20 நாள் இல்லை அப்படி போட்டு இப்படி எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு மூவ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெச்எஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. நாளைக்கு எக்ஸ்பிரி, திங்கக்கிழமை எக்ஸ்பிரி, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் லீவு ஹோலிக்கு. அதனால நாளைக்கே எக்ஸ்பிரிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவும் ரொம்ப முக்கியம் இங்கே. ஸோ ப்ரீமியம் ஹைக் ஆகும், எல்லா பிரச்சனைகளுமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சு மார்க்கெட்டை தெளிவாக செயல்படுங்க. ரெண்டாவது, இது வெறுமன ஒரு நியூஸுங்கிறத தாண்டி இங்கே உயிர்களும் பலியாகிட்டு இருக்கு. ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப நாள் நீடிச்சுது அப்படின்னு சொன்னால் இந்த வார் எக்ஸ்பேண்ட் ஆகும். வெறும் இது இன்னும் வெஸ்ட் ஏஷியாவோட முடிச்சுக்கூடிய பிரச்சனையா இல்லை, தெரியல. இது ரொம்ப நாள் நீடிக்கிற பட்சத்தில் இது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரஷ்யாவுடைய அறிக்கையே அல்லது சைனாவுடைய அறிக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை ஈவன் யூரோப்புமே ஒரு சமரச டிப்ளமசியை நோக்கி நகரக்கு ட்ரை பண்ணுது. ஏன்னா இந்த 20% ஆஃப் ஆயில் சப்ளையை ஈரான் கட் பண்ணும்பொழுது யூரோப்புமே சேர்ந்து தான் பாதிக்கும். ட்ரம்ப் அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து நிலையானதாக இருக்கிறதும் இல்லை. ஓகே, அவரோட முடிவுகளை அடிக்கடி மாற்றிக்கிட்டும் இருக்கார். நாளானைக்கே வந்து யூரோப் சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர் வரும்பொழுது
இல்ல இதோட பிரச்சனையை முடிச்சுக்கிறேங்கிறது போலாம். ஓகே, இப்போதைக்கு அவருக்கு ஒரு டைவர்ஷன் தேவைப்பட்டுச்சு. ஒரு அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை, இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முந்தா நேத்து தான் நடந்துச்சு. அதுல முடிவு எட்டப்படல. அடுத்த வாரம் பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் ஈரான் அனுப்பி வச்சாரு. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஈரான் தொடர்ந்து கன்டினியூ பண்றதுக்கு ட்ரை பண்ணும், யூஎஸ் தொடர்ந்து கன்டினியூ பண்றதுக்கு ட்ரை பண்ணும். மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சிரமமானதா இருக்கும். நம்ம டெய்லி தொடர்ந்து அந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம வேல்யூஸை மறுபடியும் அடுத்தடுத்த புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட்டினுடைய வேல்யூஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே நம்ம லாஸ்ட் வெள்ளிக்கிழமையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல 24,728 பொசிஷன்கள் டவுன் சைடு அது வரைக்கும் பேசியிருந்தோம். 24,728க்கு கீழே அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ்னு பார்த்தோம்னா 24,522, 24,472, மறுபடியும் 24,228 ஒரு பொசிஷன் நடுவில், அதுக்கு கீழே 24,018 அடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ் வந்து 58,888, நம்ம 59,122 வரைக்கும் இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் ஆல்ரெடி வெள்ளிக்கிழமை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு கீழே அடுத்த சப்போர்ட்ஸ் பார்த்தோம்னா 58,888, அதே மாதிரி 58,318, 57,768, 57,222, 56,858, 56,312 இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்ஸ். ஓகே, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நார்மலாக இந்த மாதிரியான வார் டைமுகளில் எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் அங்கே ஃபார்மா, எஃப்எம்சிஜி மாதிரியான இண்டஸ்ட்ரிகளை கவனம் செலுத்துவாங்க. அவசரப்பட்டு ஒரு ஷார்ட் டைம் ஏங்கல்ல யோசிச்சு முடிவை மேற்கொள்ளாதீங்க. அதுதான் நான் திரும்பவும் பேசிக்கொள்ள விருப்பப்படுற விஷயம். ஓகே, சும்மா வந்து ஒரு 10 நாள் 20 நாள்ல ஏதாச்சும் பணம் பண்ணலான்னு அங்கே கடனை வாங்கி போட்டு தங்கத்துல இல்ல ஆப்ஷன்ஸ்ல அப்படி இப்படின்னு எதையும் சொதப்பிடாதீங்க. பணத்தை காப்பாற்றணும். இந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த மாதிரியான சூழ்நிலைகளை அவசரப்பட்டு முடிவெடுத்து பணத்தை மார்க்கெட்ல இழந்துடக்கூடாது. பணத்தை காப்பாற்றணும். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிங்க. நிறைய இண்டஸ்ட்ரிகள் சீப் விலைக்கு கிடைக்கலாம். அதை நோக்கி கவனம் செலுத்த ஆரம்பிங்க. இந்த 10 நாள் ரொட்டேஷனை மூவ் பண்ணாதீங்க. இந்த வார் எவ்வளவு நாள்ல முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அப்டேட்டுகள் மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ நேத்தே வந்து நான்லாம் ஃபர்ஸ்ட் வார் ஸ்டார்ட் பண்ண உடனே நேரம் ஈரான் வந்து இந்த ஜலசந்தியை நோக்கி நகர்ந்துடும் நினைச்சு, ஹார்மோஸ் ஜலசந்தி நோக்கி நகர்ந்து நினைச்சேன். பட் இன்னைக்கு தான் அவங்க நகர்றாங்க. அதே போல ஈரான் வந்து இந்த கோவத்தை யுஎஸ் மேல காட்டுமா இல்ல சுத்தி இருக்கக்கூடிய மற்ற அரபு நாடுகள் மேல காட்டுமா அப்படிங்கிறதையும் நம்ம போகதான் பார்க்கணும். பட் அதெல்லாம் பொலிட்டிக்கலான டிஸ்கஷன். அதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். மார்க்கெட்டை நீங்க தெளிவா ஹேண்டில் பண்ணிக்கங்க. ஓகே, மார்க்கெட்டை தெளிவா ஹேண்டில் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய ஹோல்டிங்ஸ் ரொம்ப கீழே ஃபால் ஆகும் பொழுது அவசரப்பட்டு ஆவரேஜ் பண்ணாதீங்க. நல்லா ஃபால் ஆகட்டும். ஓகே, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் க்ளோஸ் ஆயிரும் அல்ல முடிகிற மாதிரி அதுக்கான சொல்யூஷன் நோக்கி நகரும் பொழுது நீங்க அதை நோக்கி நகரலாம். நம்ம ஆவரேஜ் நோக்கி நகரலாம். சரி, மறுபடியும் நம்ம நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நாளைக்கு மார்க்கெட்டை தெளிவாக மூவ் பண்ணுங்க. தேங்க்யூ எவ்ரிவன் கைஸ்.